யூடியூப்ல நிறைய வருது. ஒவ்வொரு தடவை நம்ம கேட்க ஆரம்பிக்கிற போதும் கேட்டுட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான். ஆனாலும் புதுசு புதுசாக கேட்கிறவாளுக்கு மட்டும் இல்லை, சொல்ற வாய் எங்களை மாதிரி சொல்றவாளுக்கும் அடியேனுக்கும் உபன்யாசம் பண்றவாளுக்குமே ஏதாவது புதுசா சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த வருஷம் என்ன புதுசா திருப்பாவையில என்ன சுவாமி பண்ண போறோம்? இது வரைக்கும் நம்ம அர்த்த விசேஷங்கள் பார்க்கச்சே பிலோசாபிக்கல் திங்கிங்களை தான் பார்த்து வந்தோம். அதாவது ஆண்டாள் ஒரு 10 பாசுரங்கள் எப்படி சொல்றா, 5 பாசுரங்கள் எப்படி சொல்றா, முதல்ல சின்ன சின்ன ஒலிகள் எழுப்புறா, அதுக்கு அடுத்தது நீராட கூப்பிடுறா, அதுக்கு அடுத்தது நோன்பு நோக்கிறா, அதுக்கு அடுத்தது ஆடை அடிகள் உடுத்திக்கிறா, அடுத்தது பெருமாளை சேவிக்க போறா, இப்படி பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆண்டாளுடைய பக்தியினுடைய அடிப்படையில தான் எந்த ஒரு லாங்குவேஜுமே வளர்ந்திருக்கு. மொழியே வளர்ந்ததெல்லாம் பக்தியின் அடிப்படையில தான். சாதாரணமாக மொழி வளரவே இல்லை. அதுவும் தமிழ் வளர்ந்தது நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் வளர்த்ததுனாலதான் தமிழ் வளர்ந்தது. அந்த பக்தியின் அடிப்படையில் வளர்ந்ததுதான் தமிழ். அந்த பக்தியை நம்ம பார்க்க போறோம். அதுவும் ஆண்டாளுடைய பக்தி, தமிழினுடைய அழகு எப்படி இருக்கு. இந்த இலக்கணங்கள் நிறைய பார்த்திருக்கோம். இல்லை நீங்க எடுத்து பார்த்தேன்னா என்னுடைய இதே வேங்கடம் டிவியிலேயே இந்த கிட்டத்தட்ட 27 நாள் போட்டிருக்கோம். 27 நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விதமான இலக்கணம் விசேஷங்கள் இருக்கு. இந்த பாசுரத்துல என்ன இலக்கண விசேஷம் இருக்குன்னு பார்க்கணும், என்ன அழகு இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பாசுரம், அடுத்து சாதாரண விளக்கம், அதற்கு அடுத்தது பிலோசாபிக்கல் திங்கிங், கொஞ்சம் கொஞ்சம் தத்துவார்த்தங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு அடுத்தது நம்முடைய ஆண்டாள்